அனைவருக்கும் வணக்கம். மூக் ஆன்லைன் கோர்ஸ் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயர் வி.ஆர். இளங்கோவன், உதவி பேராசிரியர், எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம், சென்னை. ஸோ இன்றைய டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்று பார்த்தோம் அப்படின்னா, நியூரல் நெட்வொர்க் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். நியூரல் நெட்வொர்க் லேர்னிங் ஓட உள்ளடக்கம் கண்டென்ட் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நியூரல் நெட்வொர்க் கற்றல், உள்ளடக்கம், கண்டென்ட் அறிமுகம், செயலாக்க செயலிகள் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ், உதாரணங்கள் எக்ஸாம்பிள்ஸ், கற்றல் செயல்முறை லேர்னிங் ப்ராசஸ், நியூரல் நெட்வொர்க் கட்டமைப்பு படம் அண்ட் பயன்பாடுகள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம இன்னைய தலைப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா, நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது என்ன? நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது எதோட இதுலேருந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பார்ட்டு தான் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பார்ட்டு தான் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸு. இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நமக்கு அதிகமாக நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி எந்திரன் படம் பார்த்துருப்போம். ஸோ அந்த எந்திரன் படத்தில் வந்து நமக்கு நிறைய காட்சிகள் வந்து படுத்தியிருப்பாங்க. ஸோ ஒரு ரோபோ உருவாக்குவாங்க, அந்த ரோபோ வந்து தானாகவே எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நமக்கு 2 விதங்கள் உண்டு. ஒன்று வந்து மிஷின் செய்கிற வேலை, மிஷினை யூஸ் பண்ணி மிஷின் செய்கிறதும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ரோபோ அப்படிங்கிறது அடுத்த லெவல், அதோட அடுத்த லெவல் ரோபோ வச்சு செய்கிறது. இப்போ நம்ம எந்திரன் படத்தில் நமக்கு வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எந்திரன் படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மனிதன் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் ஒரு மிஷினை வச்சு நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனிதர்களைப் போலவே சிந்திக்க, தீர்மானிக்க, பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை கொண்ட ஒரு கணினி அல்லது மிஷின்கள் உருவாக்கும் தொழில்நுட்பம் தான் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 2 டைப்ஸ் உண்டு. ஒன்று மிஷின் லேர்னிங், இன்னொன்று டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டீப் லேர்னிங்கில் ஒரு பார்ட்டு தான் என்ன அப்படின்னு சொன்னால் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நியூரல் நெட்வொர்க்ஸ் என்பது மனித மூளை எப்படி தகவலை செயல்படுத்துகிறது என்பதைப் போல இயங்கும் ஒரு கற்பித்தல் முறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் தரவுகளில் உள்ள முறைகளை பேட்டர்னை கண்டறிந்து வகைப்படுத்தி முடிவுகள் அளிக்க பயன்படுகிறது. பேட்டர்ன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கொஷினாக இருக்கும். பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போது நான் வந்து டெய்லியும் நான் வந்து காலேஜுக்கு போகிறேன். போகும்போது எனக்கு வந்து பயோமெட்ரிக் எடுக்கிறாங்க. பயோமெட்ரிக்ஸில் வந்து நான் என்னோடய முகத்தையோ இல்லை முகத்தை காட்டுறேன். ஸோ முகத்தை காட்டும்போது ஃபஸ்ட்டு அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, என்னோடய ஃபேஸை வந்து ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். என்னோடய ஃபேஸை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். அந்த சேவ் பண்ண டேட்டா வந்து ஆல்ரெடி இருக்கும். நான் அன்றைக்கி சேவ் பண்ணும்போது கண்ணாடி போடாமல் போயிருக்கலாம். நான் இன்னொரு நாள் கண்ணாடி போட்டுட்டு போனேன் அப்படின்னா அது என்ன பண்ணாது அப்படின்னா என்னை எடுத்துக்காது. ஸோ இதே மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். நான் வந்து நான் அன்றைக்கி என்னோடய ஃபேஸை சேவ் பண்ணும்போது, என்னோடய முகத்தை சேவ் பண்ணும்போது நான் வந்து இந்த பக்கவாட்டில் சேவ் பண்ணியிருப்பேன், இல்லை இந்த பக்கவாட்டில் சேவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதை தான் வந்து என்னான்னு சொல்கிறோம் அப்படின்னா பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நம்ம காலப்போக்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிஷின் வந்து லேர்ன் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ லேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து செயல்படுத்துறது தான் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. இந்த குழந்தைக்கு தெரியாது நெருப்பில் கையை வச்சோம் அப்படின்னா சுடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குழந்தை வந்து தெரியாமல் போய் நெருப்பில் கையை வச்சிருது அப்படின்னு வச்சிங்களேன். அது என்ன பண்ணுது? அடுத்த வாட்டி போய் நெருப்பில் கையை வைக்குமா? வைக்காது. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாட்டி கையை வச்சோன்னா அதுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சுட்டுரும். சுட்ட பிறகு அந்த குழந்தை தானாக என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்குது. ஸோ நெருப்பில் கையை வச்சோம் அப்படின்னா நமக்கு சுடும் அப்படிங்கிறது. இது வந்து என்ன அப்படின்னா மனிதனுடைய தனித்திறமை அப்படின்னு சொல்லுவோம், தனித்தன்மைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒன்று.
இப்போ நம்ம வந்து மிஷின் இருக்குது, பக்கத்தில் இன்னொரு படம் ஒன்று காட்டியிருக்கோம். ஸோ அதில் மிஷின் இருக்குது. இந்த மிஷின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். அதை வந்து நம்ம சரி பண்ணுறோம், திரும்பவும் அதே ரிப்பேர் ஆகாது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. இதுதான் வந்து மனிதனுக்கும் மிஷினுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை யார் அதை செயல்முறைப்படுத்தினாங்களோ அவங்க தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை சரிப்படுத்த முடியும். ஸோ அப்போ வந்து விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை யோசித்தாங்க. இப்போ மிஷினை வந்து மனிதனை போலவே மிஷினுக்கும் நம்ம வந்து சிந்திக்கிற செயல்திறனை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். அப்படிங்கிறத தான் என்ன அப்படின்னா மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டெக்னிக்கை நம்ம கொண்டு வரோம். அந்த மிஷின் லேர்னிங் டெக்னிக் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எதில் இருக்குது அப்படின்னா ஏஐ அப்படின்னு சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தான் வந்து அந்த மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே புகுத்துறோம். ஸோ அப்போ அந்த நம்ம மனிதனுக்கு வந்து இயற்கையாகவே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு குழந்தையாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும், ஸோ ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலில் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இதை கற்றுக்குறோம். ஓகேங்களா, ஒரு இதை லேர்ன் பண்ணிக்கிறோம். லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த முயற்சிக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா போகிறோம். ஸோ அதுதான் வந்து இதோட சுருக்கமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட்டு நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள். இப்போ எப்படி அதை கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போது ஒரு மனிதனுடைய நரம்பு மண்டலத்தை வச்சு நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூரான் அப்படிங்கிறது நம்ம மனிதனுடைய நரம்பு மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம மனிதனுக்கு நரம்பு மண்டலங்கள் வந்து உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நரம்புகள் தான் நம்மளோட உடலை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கட்டமைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நரம்பு மண்டலம் தான் நமக்கு ஃபுல்லாகவே ஒர்க் ஆகுது. இதில் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ யாரோ நம்மளோட கையை வந்து ஒரு டச் பண்ணுறாங்க, ஒரு தொடுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தொடு உணர்ச்சி வந்து எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம தொட்ட உடனே நம்ம நரம்பு மண்டலம் வந்து அதில் செயல்பாட்டுக்கு வருது. செயல்பாட்டிலேருந்து அடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டென்டரைட் அப்படின்னு சொல்கிறோம். டென்டரைட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்சார் பண்ணும். சென்சார் பண்ணி எங்கே அனுப்புது அப்படின்னா நியூக்ளியஸ்க்கு அனுப்புது. நியூக்ளியஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து நெக்ஸ்ட்டு செல் பாடிக்கு அனுப்புது. செல் பாடியிலேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சானுக்கு போகும். ஆக்சான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு தடுப்பு மண்டலமாக இருக்கும். ஸோ அந்த ஆக்சானுக்கு போகும். அந்த ஆக்சான்லேருந்து நோட் ஆஃப் ரெனிவர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த செல்லுக்கு போய் நம்மளோட மூளையில் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நரம்பு மண்டலம் போய் உணர்ச்சி ஏற்படுத்தும். ஸோ நம்மளை யாரோ தொடுறாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தெரியும். ஸோ இதே மாதிரி நிறைய நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நியூரான்ஸ் நிறைய இருக்கும், சின்ன நியூரான்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த நியூரான்ஸ் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி தான் நம்மளோட நியூரல் நெட்வொர்க்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட்டமைச்சிருக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட்டமைச்சிருக்காங்க. ஸோ அதை எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா டென்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். டென்ட்ரைட் அப்படிங்கிறது துடிப்பு கிராமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். செல் பாடி சோமோ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்று செல்கள் உடல் சோமோ. அடுத்தது ஆக்சானுக்கு போவோம். ஆக்சான்லேருந்து நோட் ஆஃப் ரெனிவர் போவோம். அடுத்தது வந்து ஸ்வான் செல் போவோம். அடுத்தது ஆக்சான் டெர்மினல் போவோம். அப்போ தான் வந்து நமக்கு முழுமையாக முடிவடையும். ஸோ இதை எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா அதே போல் தான் கட்டமைச்சிருக்காங்க. ஆனால் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய நோட்ஸ் இருக்கும். 3 டைப்ஸ் நம்ம வந்து சொல்லலாம். ஒன்று வந்து இன்புட் லேயர்ஸு, ரெண்டாவது வந்து ஹிடன் லேயர்ஸு, மூணாவது வந்து அவுட்புட் லேயர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த ஒவ்வொரு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு இதுவும் வந்து ஒவ்வொரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, ஒவ்வொன்றும் நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்புட்டு நான் வந்து இந்த நோட்டில் கொடுக்குறேன். இந்த நோட்லேருந்து இந்த நோடுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கனெக்ட் ஆகுது. இதான் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூரான்ஸ் தான் கனெக்ட் பண்ணுது. ஸோ இதில் நடுவில் வந்து ஹிடன் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹிடன் லேயர்ஸ் வந்து எத்தனை ஹிடன் லேயர்ஸ் வேணாலும் இருக்கலாம். நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை ஹிடன் லேயர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ஹிடன் லேயர்ஸு. ஸோ இன்புட்டை வந்து இந்த லேயர்ஸோட கனெக்ட் ஆகுது.
ஸோ அந்த லேயரு இது அடுத்த லேயரோட கனெக்ட் ஆகும். அடுத்த லேயர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம என்ன கேட்குறோமோ அதை அவுட்புட்டாக நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கொடுக்குது. ஸோ இதான் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சுகமாக சொல்லணும் தான் இதான் நியூரல் நெட்வொர்க்கு. இதை எப்படி கட்டமைச்சிருக்காங்க நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பாடியில் உள்ள நியூரான்ஸை வச்சு தான் அதோட ஷேப்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் இதை கட்டமைச்சிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த படத்தில் பார்த்தோம். இதை வச்சு தான் நம்மளுக்கு இந்த நியூரல் நெட்வொர்க்ஸை வந்து கட்டமைச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க்ஸுக்கு இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 2 படம் நம்ம இங்கே காட்டுறோம். இப்போ இதில் அதில் வந்து ஒன்று வந்து டாக் அப்படின்னு சொல்லுவோம், நாய் படம் காட்டுறோம். அடுத்தது வந்து கேட்டு பூனை படம் காட்டுறோம். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த டாக் எந்த வெரைட்டியை சார்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நியூரல் நெட்வொர்க்ஸை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இன்புட்டு நம்ம கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படங்களை வந்து சேகரித்து வச்சுருப்போம். அதோட ப்ரீட்ஸ் எவ்வளோ ப்ரீட்ஸ் இருக்குது, எவ்வளோ டாக்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம வச்சுருப்போம். ஸோ அதை சார்ந்து தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்புட் லேயர்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம். ஒரு டாகோட படத்தை கொடுத்தோன்னே அது இன்புட் லேயர்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹிடன் லேயர் போகுது. ஹிடன் லேயர்ஸில் வந்து ஹிடன் பண்ணோம். ஸோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஹிடன் பண்ணி சர்ச் பண்ணி அதை கிளாசிஃபிகேஷன் பண்ணோம். கிளாசிஃபிகேஷன் பண்ணி அவுட்புட்டாக நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டாகு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். உள்ளீடு அடுக்குகள் இன்புட் லேயர்ஸு, அடுத்தது வந்து மறை அடுக்குகள் ஹிடன் லேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வெளியீட்டு அடுக்குகள் அவுட்புட் லேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நமக்கு அவுட்புட்டை கொடுக்கணும். இப்போது நம்ம இன்புட்டை வந்து கொடுக்குறோம். ஸோ இதுதான் இன்புட் லேயர்ஸு, இன்புட்டு கொடுக்குறோம். ஸோ 2 கேட்டு 2 டாக்ஸை வந்து கொடுக்குறோம். இன்னொரு வெரைட்டி ஒன்று கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ இதில் இதெல்லாம் ஹிடன் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கடைசியாக அவுட்புட்டை வந்து கொடுக்குது. இது வந்து தரவுகளை செயலாக்கி முக்கிய அம்சங்களை அறிவிக்கின்றன. ஸோ அந்த தரவுகள் அடிப்படையில் தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இறுதி முடிவை வந்து இது எந்த வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்கும். அது என்ன ப்ரீடிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்ல போகிறது என்ன அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறோம். இதோட கட்டமைப்பு வந்து எப்படி வேணால் இருக்கலாம், எவ்வளோ இன்புட் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அதை வந்து ஹிடன் லேயர்ஸ் எத்தனை ஹிடன் லேயர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 8 இன்புட் கொடுக்குறேன், 8 ஹிடன் லேயர்ஸ் போய் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ஆன்சர்ஸை வந்து நம்ம வந்து கெட் பண்ணுறோம். ஸோ அதில் ப்ரிசெப்ஷன் அடிப்படை நியூரான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸில் எப்படி நம்ம அப்ளிகபிள் பண்ணி எப்படி ஆன்சர்ஸ் கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்குறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே கீழே வந்து ஒரு ஃபார்முலா வந்து நான் கொடுத்துருக்குறேன், சூத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் Z = x1 × W1 + x2 × W2 n number of x and n number of W கொடுக்கலாம் ப்ளஸ் B. ஆன்சர் அவுட்புட்டை வந்து இறுதி அவுட்புட்டை எப்படி கெட் பண்ணுவோம் அப்படின்னா y = f(z) அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்புட்டை வந்து x1 x2 x(n) வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். வெயிட்டை வந்து W1 W2 அண்டு W(n) வெயிட்ஸாக கொடுக்குறோம். பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். B வந்து என்ன அப்படின்னா இந்த B வந்து வாட் இஸ் த B அப்படின்னா தட் இஸ் கால்ட் த பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது முடிவை சீரமைக்கும் நிலைமாற்றி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் F அப்படிங்கிறது f(z) இங்கே கொடுத்துருக்கோம். f(z) அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா முடிவை செயல்படுத்தும் செயல். இறுதியாக நமக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அவுட்புட்டு y அப்படின்னு சொல்லுவோம். இறுதி பதில் வந்து ஒயில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெட் பண்ணுறோம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா அதோட சூத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்முலா, தட் இஸ் கால்டு ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா எப்படி அப்ளிகபிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இங்கே வந்து கொடுத்துருக்குறோம். x1ஓட வேல்யூ 1, x2ஓட வேல்யூ 2, W1ஓட வேல்யூ 0.5, W2ஓட வேல்யூ 1, பயாஸ் வேல்யூ வந்து -1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். வெயிட்டட் சம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளிகபிள் பண்ணுறோம். ஃபைனலாக அவுட்புட் வேல்யூ எவ்வளோ கெட் பண்ணோம், f(z) வந்து 1.5 அப்படின்னு சொல்லிட்டு கெட் பண்ணுறோம். ஸோ இந்த எதை வச்சு இதை நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான், ஒன்றும் இல்லை. இந்த ஃபார்முலாவுக்கு ஆல்ரெடி x1 வேல்யூ கொடுத்தாச்சு, x2 வேல்யூ கொடுத்துட்டாங்க, W1 வேல்யூ கொடுத்தாச்சு, W2 வேல்யூ கொடுத்தாச்சு, பயாஸோட வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ வி அப்ளை த ஃபார்முலா. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் நம்ம அப்ளிகபிள் பண்ணோம் அப்படின்னு சொன்னால்
நம்மளோட ஆன்சர் வந்து 1.5 அப்படின்னு சொல்லிட்டு எஃப் ஆஃப் இசட் வந்து 1.5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூ கிடைக்குது. ஸோ அதே எடுத்துக்காட்டு 2 வந்து எப்படி நம்ம அப்ளிகபிள் பண்ணுறோம் அப்படின்னா பைனரி கிளாசிஃபிகேஷனில் அப்ளிகபிள் பண்ணுறோம். அதே ஃபார்முலா தான், அது அப்படியே பைனரி வேல்யூஸாக இருக்குது, பைனரி கிளாசிஃபிகேஷனில் அப்ளிகபிள் பண்ணுறோம். இப்போ 0.7 1.3 அப்படின்னு சொல்லிட்டு பைனரி கிளாசிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ அது சிக்மாட் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூஸை ஃபைனலாக கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வருது அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0.69. ஓகேங்களா? ஸோ இது பைனரி கிளாசிஃபிகேஷன். இன்னொரு எடுத்துக்காட்டு 2. ஸோ அடுத்தது செயலாக்க செயலி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இஸ் ஏ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். செயலாக்க செயலி. இந்த செயலாக்க செயலி என்பது நியூரல் நெட்வொர்க்ஸ் ஒன்றில் உள்ள ஒவ்வொரு நரம்பகத்திற்கு வெளியீடு அவுட்புட் வழங்கும் போது பயன்படுத்தப்படும் கணித செயலியாகும். இப்போது நம்ம அவுட்புட்டு கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அவுட்புட்டை எப்படி நம்ம கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட்டை கெட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம சாதாரணமாக அவுட்புட்டை கெட் பண்ண முடியாது. ஸோ அந்த அவுட்புட்டை வந்து இதன் வழியாக தான் நம்ம கெட் பண்ண முடியும். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அண்டு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு அவுட்புட்டை தீர்மானிக்க போகிறது யார் அப்படின்னு சொன்னால் இந்த செயலாக்க செயலி தான் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் செயலாக்க செயலி தேவையா அப்படிங்கிறது ஒரு கொஷின். ஆமாம் தேவை. ஏன் தேவை அப்படின்னா நமக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனை, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை அப்ளிகபிள் பண்ண செயலாக்க செயலி கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ இதில் ரேவியர் கணிப்பு மட்டும் பயனில்லை, அதை வந்து நேரியல் செயலிகள் மூலமாக மட்டுமே நியூரல் நெட்வொர்க் அமைக்கப்படுமானால் இது எந்தவித கூடுதல் திறனையும், காம்ப்ளெக்சிட்டியை கையாள முடியாது. ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டி அண்டு நான் லீனியரிட்டியை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த செயலாக்க செயலி வந்து நமக்கு மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு தரவுகோலாகும். ஸோ இந்த செயலாக்க செயலியில் வந்து மொத்தம் 5 செயலாக்க செயலின்னு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் அப்ளிகபிள் பண்ணுறோம். ஸோ 5 செயலாக்க செயலியில் நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னா ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெப் செயலி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மதிப்புக்கு மேல் த்ரெஷ்ஹோல்டு இருந்தால் 1 அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா 0 கொடுக்கும். எங்கே நம்ம அப்ளிகபிள் பண்ண முடியும் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து அப்ளிகபிள் பண்ண முடியும். ஸோ அந்த கிளாசிஃபிகேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 எல்ஸ் 0. இது வந்து ஸ்டெப் செயலி, ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். த்ரெஷ்ஹோல்டு இருந்துச்சுன்னா 1, த்ரெஷ்ஹோல்டு இல்லை அப்படின்னா 0. இந்த ஃபார்முலாவில் தான் என்ன ஆகும் அப்படின்னா இது யூஸ் ஆகுது. ஸோ இதே தான், ஒன்றும் இல்லை, த்ரெஷ்ஹோல்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னவாக இருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸு கிரேட்டர் தேன் 0 வந்து எல்ஸ் 0 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன். இதில் வந்து எத்தனை செயலிகள் நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படின்னா மொத்தம் 5 செயலிகள் செயல்படுத்த போகிறோம். இது நம்பர் 1 செயலி அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது செகண்ட் செயலி வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சிக்மாட் செயலி அப்படின்னு சொல்லுவோம். இதோட மதிப்பு வந்து 0 மற்றும் 1 இடையே மாற்றும். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ் குறைக்கிறதுக்கு, லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லாஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக இதை பயன்படுத்த போகிறோம். உதாரணமாக எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்றால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0.5 இருக்கும். எக்ஸ் வந்து மிக நேர்மையாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதாவது எக்ஸு மிக எதிர்மறையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதுதான் இந்த லாஸை குறைக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னு சொன்னால், செயலி தான் என்ன அப்படின்னா சிக்மாட் செயலி அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டாவது செயலி. ஸோ இது முக்கியமாக எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதன் சமன்பாடு வந்து சிக்மாட் செயலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதை குறிக்கிறது அப்படின்னா இது நியூரல் நெட்வொர்க்கில் மிக முக்கியமான செயலாக்க செயலியில் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ் என்பது நரம்பகத்துக்குள் செயல்படுத்தும் மதிப்பு, இ என்பது இயற்கை அல்காரத்தின் அடிப்படையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செயலியின் மதிப்பை பார்த்து நம்ம கொடுக்க போகிற செயலி தான் இன்புட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கொடுக்குற அல்காரதம் வந்து எப்படி அந்த அல்காரதமில் என்ன வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்குறோமோ அந்த வேல்யூஸை செயல்படுத்தி நம்மளோட வெளியீடு என்ன இருக்கும் அப்படின்னா 0 மற்றும் 1 இடைப்பட்ட மதிப்பாக மாற்றப்படுகிறது. அடுத்தது என்ன அப்படின்னா எளிய வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு எண்ணையும் நீங்கள் கொடுக்கும் எக்ஸ் மதிப்பை இந்த செயலி சுருக்கி 0க்கும் 1க்கும் இடையே கொண்டு
ஒரு மதிப்பை மாற்றுகிறது. ஸோ நீ எப்படி கொடுத்தாலும் அதோட வேல்யூஸ் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா 0க்கும் 1க்கும் இடையில அதோட வேல்யூஸை என்ன பண்ணிடும் அப்படின்னா மாற்றி கொடுத்துரும். ஸோ அதுதான் அதோட செயலி, இந்த செயலியோட சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட பயன்கள் என்ன அப்படின்னா பைனரி கிளாசிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து முக்கியமாக இதை பயன்படுத்துகிறோம். இரு வகை பிரிப்புகள் அப்படின்னு பைனரி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா 2 தான், ஒன்று 0 இல்லாட்டி 1 தான் இருக்கும் பைனரி கிளாசிஃபிகேஷன். 2க்கு இடையில் இப்போ எப்படி பைனரி கிளாசிஃபிகேஷன் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இமெயில் இருக்குது, அந்த இமெயில் வந்து தவறான இமெயிலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று 0 கொடுப்போம், இன்னொன்று 1 கொடுப்போம். நம்மளோட ப்ரோக்ராமில் கொடுக்கும்போதே எப்படி கொடுப்போம் அப்படின்னா 0 ஆர் 1, 0னா தப்பு 1னா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ அதே தான் இங்கே இரு வகையாக பிரிக்கும். ஸோ செயல்களில் சிக்மாட் செயலி மிகவும் உபயோகப்படுத்தப்படுகிறது. இதன் வாய்ப்பு ப்ராபபிலிட்டி போல ஒரு வெளியீட்டை அளிக்கிறது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சிக்மாட் செயலி என்பது உள்ளீட்டை புள்ளி விவர ரீதியான வெளியீட்டாக மாற்றும் ஒரு செயலி ஆகும். இது 0 மற்றும் 1 இடையே வெளியீட்டை அளிக்கிறது. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 0.5 அப்படின்ட்டு நமக்கு சொல்லும். மூணாவது செயலி என்ன அப்படின்னு சொன்னால் தான்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது சிக்மாடு எப்படி ஒர்க் ஆச்சோ அதே போலவே இதுவும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெளியீடை நமக்கு கொடுக்கும். ஆனால் வெளியீடை கொடுக்குறது அது வந்து சிக்மாடு என்ன கொடுத்துச்சு அப்படின்னா 0க்கும் 1க்கும் இடையில கொடுத்தது. இங்கே வந்து எப்படி கொடுக்க போகுது அப்படின்னா தான் ஃபங்க்ஷன் வந்து -1 முதல் +1 வரை கொடுக்கும். ஓகேங்களா, -1லேருந்து +1 வரை கொடுக்கும். இது வந்து மையப்படுத்தப்பட்ட சென்ட்ரர்டு சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தான் x = x பவர் ஆஃப் e பவர் ஆஃப் x மைனஸ் e பவர் ஆஃப் -x டிவைடட் e பவர் ஆஃப் x ப்ளஸ் e பவர் ஆஃப் -x. இதான் வந்து அதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை பயன்படுத்த போகிறோம். தான் என்பது அப்படின்னா ஹைப்பர்போலிக் டான்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம், இதோட சுருக்கம். ஸோ இது நியூரல் நெட்வொர்க்கில் ஒரு செயலாக்க செயலியாக பயன்படுத்துகிறது. இந்த செயலியின் வெளியீடு -1 முதல் +1 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதோட மதிப்பு எப்படி இருக்கும், அதன் பணிகள் எப்படி இருக்கும், அதோட மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே நம்மளோட ஒரு டேபிளில் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். எக்ஸ் மதிப்பு tan x-ஓட வெளியீடு எப்படி இருக்கும், எக்ஸ் மதிப்பு வந்து x = 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் tan x-ஓட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் > 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் +1 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி x <0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட மதிப்பு வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிரேட்டர் கொடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு, லெஸ்ஸனில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ்ஸு. இதை வந்து பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ப்ளஸ்லேயும் கொடுக்கலாம், மைனஸ்லேயும் கொடுக்கலாம். இந்த சிக்மாட் செயலி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதை 0 சென்டரை மையப்படுத்திக்கும். ஸோ 2க்கும் இடையில் வந்து மையப்படுத்திக்கும். ஸோ இது எங்கே நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் டீப் லேர்னிங் மாடலில் தான் பயன்படுத்த முடியும். நான் துவக்கத்திலே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இது எது கீழே வரப்போகுது அப்படின்னு சொன்னால் டீப் லேர்னிங் மாடலுக்கு கீழே தான் நம்ம வந்து இதை பயன்படுத்த போகிறோம். டீப் லேர்னிங் மாடல் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் RCNN அப்படின்னு சொல்லுவோம். அந்த அல்காரிதம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். இதான் வந்து என்ன அப்படின்னா 3வது செயலி. 4வது செயலி என்ன அப்படின்னா ரீலியூ செயலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெக்டிஃபைடு லீனியர் யூனிட் அதோட பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ரீலியூ செயலி இதை நியூரல் நெட்வொர்க்ஸில் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு செயலி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஆகும். இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா துரித கற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாஸ்ட் லேர்னிங், ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு அவுட்புட்டை கெட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீலூ செயலியை பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த ரீலூ செயலியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா f(x) = max 0, x. ஸோ அதோட விளக்கம் என்ன அப்படின்னா x > 0 என்றால் ஸோ f(x) என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸாக தான் இருக்கும். ஸோ x <= 0 அப்படின்னா f(x) = 0. இதுதான் இதோட முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் தான் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரீலூ செயலி வந்து செயல்படுத்துகிறோம்.
ஸோ ரீலூர் செயலியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது நம்பகத்தின் உள்ளீடு நேர்முறையாக இருந்தால் அதே மதிப்பை வெளியீடாக தரும். ஸோ அதே மாதிரி இல்லைன்னா எதிர்மறையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 0 என்பதை வெளியீடாக தரும். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதோட மதிப்பை வெளியீடாக கொடுக்கும். நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா 0 தான் அதுக்கோட ஆன்சராக வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுக்க முடியும். ஸோ அதோட முக்கியத்துவம் என்ன, ரீலூர் செயலியோட முக்கியத்துவம் எங்கெல்லாம் நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால், கணக்கீட்டுக்கு எளிது. ஸோ சீக்கிரமாக ஈஸியாக நம்ம ஒரு கணக்கீடு பண்ணுறதுக்கு, ஒரு அவுட்புட்டை கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீலூர் செயலியை பயன்படுத்துகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், நெகட்டிவ் அவுட்புட்டு 0 ஆக்கி நான் லீனியாரிட்டியை வழங்குகிறது. ஸோ அதே மாதிரி பிரச்சனை எந்த ஒரு கிராடியன்ட் பிரச்சனையும் நமக்கு வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஏற்படுத்தாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இதில் குறிக்க வேண்டிய ஒரு சொற்கள் ஆகும். 5வது லாஸ்ட் செயலி என்ன அப்படின்னு பார்த்தா ரீலூர் செயலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஆகும். ரீலூர் செயலியை மேம்படுத்தப்பட்ட பதிப்பாகும். அதோட அடுத்த அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அடுத்த லெவல் மேம்படுத்தப்பட்ட பதிப்பாகும். இதுதான் வந்து லாஸ்ட் செயலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செயலி எப்படி நமக்கு ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொன்னால், அதோட ஃபார்முலா இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட ஃபார்முலா. f(x) = x if x greater than 0 இருந்துச்சு அப்படின்னா else 0.01x அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுக்கும். ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் தான் வந்து இதை பயன்படுத்துகிறோம். இது வந்து என்ன பண்ணால் மேம்படுத்தப்பட்ட ஒரு பதிப்பாகும். அதாவது ஆல்ரெடி நம்ம ரீலூர் செயலி பார்த்தோம். ரீலூர் செயலியோட அடுத்த வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். என்பது சிறிய நிலையிலான மதிப்பு, பொதுவாக 0.01 ஆகும். இது ரீலூர் செயலியின் எதிர்மறை உள்ளீடுகளுக்கு சிறிய சுழற்சியை வழங்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிறது டெட் நியூரான் பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகிறது. நியூரானில் செத்துப்போன நியூரானுக்கு ஒரு உயிர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த நியூரான் பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செயலியை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதோட ஒப்பீடு அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம், கம்பாரிஷன் டேபிள். செயலி வந்து ஆல்ரெடி 5 செயலி நம்ம பார்த்தோம். 5 செயலி கம்பாரிஷன் போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயங்களை தான் இதில் இருக்குது. ஸ்டெப் செயலியை பார்த்தோம் அப்படின்னா 0 அல்லது 1 அப்படின்னு சொல்கிறோம். சிக்மாய்டு செயலி வந்து 0 to 1, தான் செயலி வந்து -1 to +1, ரீலூர் செயலி வந்து 0 to infinity, அண்டு லாஸ்ட்டாக இருக்க லீக்லி செயலி வந்து என்ன, ரீலூர் செயலி வந்து infinity to infinity. ஓகேங்களா? ஸோ அதன் பயன்பாடு என்ன அப்படின்னா வகைப்பாடு பைனரி கிளாசிஃபிகேஷனுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் செயலி பைனரி கிளாசிஃபிகேஷன், அது கற்றல் வந்து கடினமாக இருக்கும். நோ கிராடியன்ட், அதுக்கு வந்து எந்த விதமான கிராடியண்ட்டும் இருக்காது. அதேமாதிரி சிக்மாய்டு செயலியை பொறுத்த வரைக்கும் முன்னோக்கு பரவல் அப்படின்னு சொல்கிறோம், ஃபார்வேர்டு ஆக்டிவேஷன், அது வந்து வேனிஷிங் கிராடியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 3வது செயலியில் வந்து சிறந்த மையப்படுத்துதலில் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம், அதுவும் வேனிஷிங் கிராடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4வது செயலி வேகமாக சீக்கிரமாக துரிதமாக நமக்கு ஒரு ஆன்சரை கொடுக்கறதுக்கு பயிற்சிக்கு நம்ம கொடுக்குறோம். இது வந்து டெட் நியூரான் ப்ராப்ளமை வந்து குறைக்கிறதுக்கு நமக்கு வந்து பயன்படுது. அதேமாரி அதோட அடுத்த வருஷம் தான் ரீலு குறையை சரி செய்கிறது. ஒரே நிலை சாய்வு, கான்ஸ்டன்ட் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இதோட ஒப்பீடு, கம்பேரிஷன் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். நியூரல் நெட்வொர்க்ஸ் கட்டமைப்பு, அதன் டயக்ராம், ஆர்கிடெக்சரல் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து ஹிடன் லேயர், ஒரே ஒரு லேயர் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே 2வது இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஹிடன் லேயர் கொடுத்துருக்கோம். ஹிடன் லேயர், ஒரே ஒரு ஹிடன் லேயரு, இதில் 2 ஹிடன் லேயரு. ஸோ 2 ஹிடன் லேயர் கொடுத்தாலும் 3 ஹிடன் லேயர் கொடுத்தாலும் n நம்பர் ஆஃப் ஹிடன் லேயர்ஸை நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அது. ஓகேங்களா? இன்புட் லேயர்ஸு அண்டு ஹிடன் லேயர்ஸு அண்டு அவுட்புட் லேயர்ஸு. இன்புட் லேயர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை வந்து ஹிடன் லேயர்ஸுக்கு அனுப்பும். ஹிடன் லேயர்ஸ் வந்து அதை ஹிடன் பண்ணும், அதை சர்ச் பண்ணும், கிளாசிஃபிகேஷன் பண்ணும், கிளாஸிஃபை பண்ணி நமக்கு ஒரு ஆன்சரை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நியூரல் நெட்வொர்க்ஸின் கட்டமைப்பு படம் அப்படின்னு சொல்கிறோம். டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ். கற்றல் செயல்முறை, லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கற்றல் செயல்முறையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால்,
ஃபார்வர்டு ப்ராபகேஷன், இன்புட் அவுட்புட்டை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ் கால்குலேஷன், அவுட்புட்டு தவறை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு பேக் ப்ராபகேஷன், தவறுக்கு காரணமான எடைகளை கண்டறிதல், பின்னாடி போய் எங்கே தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதான ஃபங்க்ஷன் அது. அதேமாரி வெயிட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம், எடைகளை திருத்துதல். ரிப்பீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ட்ரைனிங் கொடுப்போம், அந்த ட்ரைனிங்கை கற்றுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்சர்ஸை எடுப்போம். ஸோ அந்த ஆன்சர்ஸில் வந்து நமக்கு போதுமான ஆன்சர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மறுபடியும் என்ன பண்ணுவோம், ட்ரைனிங் கொடுப்போம். ஓகே, ஸோ இதான் ரிப்பீட். இவை எல்லாமே பலமுறை செய்யப்படுகிறது. ஸோ இதில் 5 லேர்னிங் ப்ராசஸ், கற்றல் செயல்முறை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5 லேர்னிங் ப்ராசஸ்ஸு. இந்த 5 லேர்னிங் ப்ராசஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் அப்ளிகபிள் பண்ணுறோம். நம்ம கற்றல் செயல்முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நரம்பியல் வலையமைப்பில் கற்றல் செயல்முறை என்பது ஒரு வலைப்பின்னல் தன்னுடைய எடைகள் வெயிட் மற்றும் பயாஸை திருத்தி தவறுகளை குறைத்து செயல்திறனை மேம்படுத்த ஒரு முறையாக இதை 5 இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். ஸோ கற்றல் செயல்முறை அடுக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அடுக்கு என்ன அப்படின்னா துவக்கம் அப்படின்னு சொல்லுவோம், இன்ஸ்டலேஷன். ஸோ துவக்கம், ஆரம்பம், துவக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேண்டமாக எடைகளை இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூஸ் மதிப்புகளை வந்து ரேண்டமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா செயல்படுத்தும். அதை பாகுபாடுகள் வந்து 0 அல்லது சிறிய மதிப்புகளாக இருக்கலாம். முன்னோக்கி பரவல், ஃபார்வேர்டு ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். முன்னோக்கி அப்படிங்கிறது ஃபார்வேர்ட் ப்ராபகேஷன். இது என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளீடு அடுக்குகள் வாரியாக வலையமைப்பின் வழியாக செல்கின்றன. ஒவ்வொரு நரம்பும் நியூரான் எடை மற்றும் பாகுபாட்டுடன் கூடிய கணக்கீடு செய்து செயலாக்க செயலியை ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி வெளியீட்டை உருவாக்கும். இதன் வெளியீடு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா டார்கெட் உண்மையான வெளியீட்டு ஒப்பிடப்படும். ஸோ அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் ஒரு டேட்டா செட்டை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரெயின் பண்ணுறேன். அந்த ட்ரெயின் பண்ண டேட்டா செட்டை வந்து டெஸ்ட் பண்ணுவேன். டெஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு ஆன்சர்ஸை கெட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆன்சர் எனக்கு போதுமான ஆன்சராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் என்ன பண்ணுவேன், ரிப்பீட். ஸோ அடுத்தது கற்றல் செயல்முறை அடுக்குகளில் லாஸ் கால்குலேஷன் அண்டு லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ லாஸ் கால்குலேஷன் அப்படிங்கிறது இழப்பு கணக்கீடு. லாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இழப்பு செயல்பாடு அப்படின்னு சொல்கிறோம். லாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குறோம். லாஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் அவுட்புட்டு ஈக்குவல் டு ஆக்சுவல் அவுட்புட்டு மைனஸ் ப்ரிடிக்டட் அவுட்புட்டு. ஸோ இதுதான் லாஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறோம். இது முக்கியமாக எதுக்காக நம்ம இந்த கணக்கிடுறோம் அப்படின்னா நமக்கு லாஸ் வராமல், இழப்பு வராமல் தடுக்கிறதுக்கு, இழப்பை கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை வந்து சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கற்றல் செயல்முறை அடுக்குகள் பயன்படுத்திக்கிறோம். ஸோ அதில் நெக்ஸ்ட்டு வந்து பேக் ப்ராபகேஷன், பின்னோக்கி பரவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிழை வலையமைப்பில் பின்னோக்கி பரவப்படுகிறது. ஒவ்வொரு நரம்பும் தனது பங்களிப்பை கிரேடியண்ட்டாக கணக்கிடப்படுகிறது. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் நரம்பு மண்டலத்தில் கிரேடியண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. ஸோ கிரேடியண்ட்லேருந்து தான் அடுத்தது பங்களிப்பு அடுத்தடுத்த இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நரம்பு மண்டலத்துக்கு நம்மளோட இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணும். அடுத்தது எடைகளை புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் அப்டேட்டட் யூஸிங் கிரேடியன்ட் டீசென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து இங்கே கொடுத்துருக்குறோம். இந்த ஃபார்முலாவை அப்ளிகபிள் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடைகளை புதுப்பிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். W ஈக்குவல் டு W மைனஸ் N பார்ஷியல் டெரிவேஷன் L அப்படின்னு சொல்கிறோம். டிவைடட் பார்ஷியல் டெரிவேஷன் W, இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளிகபிள் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதோட லேர்னிங் ரேட் எவ்வளோ, கற்றல் விகிதம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா கணக்கிட முடியும். ஸோ நம்மளோட வேல்யூஸ் இருக்குது, அந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகபிள் பண்ண முடியும். இந்த சூத்திரத்தில் நம்ம அப்ளிகபிள் பண்ணலாம். 6வது சுழற்சி பகுதி ஐட்ரேஷன். லாஸ்ட் ஒன்று ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐட்ரேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். வாட் இஸ் த ஐட்ரேஷன் அப்படின்னா மேலுள்ள அடுக்குகள் பலமுறை மீண்டும் செய்யப்படும். ஸோ அதான் நான் ஒரு டேட்டா செட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். ட்ரைனிங் வந்து டெஸ்ட் பண்ணுவேன். டெஸ்ட் பண்ணதை ஆன்சர்ஸு கெட் பண்ணுறேன். ஆன்சர்ஸு போதுமான ஆன்சராக இல்லைங்கிற பட்சத்தில் திரும்ப 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 என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்போம்.
ஒவ்வொரு சுழற்சியிலும் வலைப்பின்னல்கள் மேம்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு எவ்வளோ ட்ரைனிங் நான் கொடுக்குறேனோ, ட்ரைனிங் கொடுக்க என்னோடய ஆன்சர் என்ன பண்ணுவது அப்படின்னா மேம்படுத்தப்படுகிறது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 90.5% ஆன்சர் நான் கெட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, மறுபடியும் நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தது 92% கிடைக்கலாம். அடுத்த ட்ரெயின் பண்ண 93%, 4%, 5%. ஸோ 100% எட்டுற வரைக்கும் நான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எட்டலையோ இல்லை 99.5% தான் எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறது அது தப்பு இல்லை. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம ட்ரைனிங் பண்ணுறோமோ, அதை வந்து மேம்படுத்திக்கிறோமோ, ஸோ சுழற்சியை நம்ம மேம்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம வந்து ஆன்சர்ஸை கெட் பண்ண முடியும். அதுதான் அதோட முக்கியமானது. அதோட பயன்பாடுகள், அப்ளிகேஷன்ஸை எங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால், எந்தெந்த இடத்துல நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா கேரக்டர் ரெகக்னைசேஷனில் பயன்படுத்தலாம். ஓகே, கேரக்டர் ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது நம்மளே நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்போம். இப்போ வந்து OCR அப்படின்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் கேரக்டர் ரெகக்னைசேஷன், படத்தை எழுத்தாக மாற்றுதலுக்கு பயன்படுத்தப்படுகிறோம். அடுத்தது இமேஜ் ரெகக்னைசேஷன், படங்களில் உள்ள உருவம், பொருள், முகம் போன்றவற்றை கண்டறிதலுக்கு பயன்படுத்தப்படுகிறோம். ஸ்பீச் ரெகக்னைசேஷனில் நம்ம இதை பயன்படுத்தலாம். மனித குரலை உரையாக மாற்றுதல், கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். மெடிக்கல் டயக்னோசிஸுக்கு பயன்படுத்துகிறோம். மருத்துவ படங்கள் அடிப்படையில் எக்ஸ்ரே, ஸ்கேனு, சிடி ஸ்கேனு இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்த முடியும். அடுத்தது ஃபங்க்ஷனல் ஃபோர்காஸ்டிங்க்கு பயன்படுத்தலாம். பங்குச்சந்தையில் பங்கு கணக்குகளை முன்னறிவிப்பு செய்வது. ஆல்ரெடி நம்ம பழைய பங்கு சந்தையோட விவரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பங்கு சந்தை அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இல்லை பங்கு சந்தை குறைய போகுதா இல்லை கூட போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பயன்படுத்த முடியும் அப்ளிகேஷன்ஸு. இப்போ அதே மாதிரி வேறு என்ன அப்ளிகேஷனில் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ராடு டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கிரெடிட் கார்டு ஃப்ராடு, இல்லை ஃபேஸ்புக்கில் ஃப்ராடு, ஃபேக் நியூஸு, இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்த முடியும். ஆட்டோனமஸ் வெஹிக்கிள் இப்போ ஆல்ரெடி நம்ம பார்க்கலாம், ஆட்டோமேட்டிக் கார் ரன்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏஐ பயன்படுத்தி செல்ஃப் டிரைவிங் கார்ஸை வந்து நிறைய வந்துடுச்சு. தானாக ஓடும் கார்கள் அப்படின்னு சொல்லுவோம். போன்றவற்றில் வழி நடத்துதலுக்கு ஆட்டோனமஸ் வெஹிக்கிளுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். ரோபோட்டிக்ஸுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ரோபோகளுக்கு புதிய பணிகளை கற்றுத்தருதல் மற்றும் செயல்படுத்துதலுக்கு பயன்படுத்த முடியும். அதேமாரி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLP அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மொழிபெயர்ப்பு, உரையாடல், உருக்கம், கருத்து பகுப்பாய்வுக்கு நம்ம இதை பயன்படுத்த முடியும். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா கேமிங் அண்டு சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேம்ஸு நம்ம பசங்க பார்க்கலாம், ட்ரெயினில் கேம் விளாட்றாங்க, 5 பேர் சேர்ந்து விளாட்றாங்க, 6 பேர் சேர்ந்து விளாட்றாங்க ஒரே கேமை. ஸோ அதில் செயற்கை நுண்ணறிவு, ஏஐ பிளேயர், ஸ்மார்ட் ரெஸ்பான்சஸுக்கு இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்த முடியும். அதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு மனித மூளையின் செயலை பின்பற்றி இயங்கக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு முறைமைகளாகும். இது செயலாக்கம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய நரம்பு மண்டலம் எப்படி செயல்படுமோ அதை வச்சு தான் இதை எதை வச்சு வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட மனிதனுடைய நரம்பு மண்டலத்தை வச்சு தான் இதை செயல்படுத்தியிருக்கிறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கற்றல் செயல்முறை வழியாக தானாகவே தங்களை மேம்படுத்தி கொள்கின்றன. ஸோ அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், மிஷினுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங்கை கெட் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா தானாகவே மேம்படுத்திக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு வாட்டி தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபேஸு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் கண்ணாடி போடுறேன். கண்ணாடி போடலை, அது தானாகவே என்ன பண்ணோம், அது வந்து அடுத்தடுத்த டைம் வந்து ஒரு வாட்டி நான் கண்ணாடி போட்டு ஃபேஸ் ரீடிங் வச்சேன் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிக்கணும், அது தானாக லேர்ன் பண்ணிக்கும். அதே மாதிரி சைடு ஃபோர்ஸு, இந்த சைடு ஃபோர்ஸு, இல்லை எப்படி நான் வச்சாலும் இதுதான் என்னோடய முகம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத இதோட சுருக்கம். பட அடையாளம் காணுதல், மொழிபெயர்ப்பு பண்ணலாம், மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணலாம், நிதி பரிசோதனைக்கு இதை யூஸ் பண்ண முடியும். அவற்றின் பயன்பாடுகள் எதிர்காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப நியூரல் நெட்வொர்க்குகள் அதிக திறன் வாய்ந்த மற்றும் பல்துறை பயன்பாடுகளுக்கு ஏற்ப
பொருத்தமாக இதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இதோட தீர்மானம் அப்படின்னு சொல்கிறோம். இதோட இன்றைய தலைப்பு முடிந்து விட்டது. எல்லோருக்கும் நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.